Assalamualaikum. Welcome back to Daily Cup of Life YouTube channel. இன்றைக்கி நாங்கள் ரமஜான் ஸ்பெஷல் இஃப்தார் ரெசிபி வந்து பார்ப்போமா. பதர் சமோசா இது எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். உங்களுக்கு ஈஸியாகவே வீட்டில் இந்த பதர் சமோசா செஞ்சு கொள்ளலாம். வாங்க நாங்கள் செய்வோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டுக்கு இது மாதிரி ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கொள்கிறேன். இதுக்கு வந்து நான் 2 cups மைதா இல்லாட்டி ஆல் பர்பஸ் ஃப்ளார் ஆட் பண்ணி கொள்கிறேன். அதுக்கு தேவையான அளவு சால்ட் ஒரு 1/4 teaspoon இல்லாட்டி 1/2 teaspoon மாதிரி ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இதை நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். வாட்டர் ஆட் பண்ணிக்கொள்ளணும், லிமிட்டடாக ஆட் பண்ணிக்கொள்ளணும், மிச்சம் ஆட் பண்ணாமல். எங்கடா இது ஸ்டிக்கி இல்லாமல் நல்ல ஒரு சாஃப்ட் டோ ஒன்று எங்களுக்கு தேவை. ஸோ அதனால் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டுக்கு இந்த ஸ்பெச்சுலாவால் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். ஒரே மிக்க நிறைய வாட்டர் நாங்கள் ஆட் பண்ணிட்டோம்டா டோ வந்து ஸ்டிக்கி ஆகிடும். ஸோ அப்போ எங்களுக்கு அதை ரோல் பண்ணுறதுக்கெல்லாம் மிச்சம் கஷ்டமாயிக்கும். ஸோ அதனால் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நாங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இப்போ இது ஓரளவு மிக்ஸ் ஆகின பிறகு ஸ்பெச்சுலாவை எடுத்துகிட்டு இப்போ நாங்கள் ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணி நல்லாவே நாங்கள் நீட் பண்ணி கொள்ளணும். ஃபஸ்ட்டுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணின உடனே நாங்கள் இதை நல்லா நீட் பண்ணிக்கொள்ளணும். ஏண்டா எங்களுக்கு சரியான சாஃப்ட் டோண்டு தேவை. ஸோ அதனால் நாங்கள் இதை நல்லா நீட் பண்ணிக்கொள்வோம். எப்படியும் ஒரு 3 to 4 minutes நல்லா நீட் பண்ணிக்கொள்வோம். இந்த மாதிரி டோ நல்லா சாஃப்டாக மட்டும் நாங்கள் நல்லாவே நீட் பண்ணி கொள்ளணும். நீட் பண்ணிவிட்டு நாங்கள் இதை க்ளோஸ் பண்ணி சரியாக ஒரு 30 minutes மாதிரி ஒரு சைடில் வச்சுக்கொள்வோம். இப்போ நாங்கள் இதில் கீமாவை செட் பண்ணிக்கொள்வோம். ஃபஸ்ட்டுக்கு ஒரு பேன் எடுத்து இதுக்கு ஒரு 3 tablespoon மாதிரி ஆயில் ஆட் பண்ணிக்கொள்வோம். ஆயில் நல்லா கொஞ்சம் ஹீட் ஆகணும். ஆயில் ஹீட் ஆகக்குள்ளே 1 teaspoon ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இப்போ இதை நாங்கள் நல்லா ராஸ்மெல் போக்காட்டியும் நல்லா கொஞ்சம் சாட்டே பண்ணிக்கொள்வோம். இப்போ இதை நல்லா சாட்டே பண்ணிவிட்டு நான் வந்து மீடியம் சைஸ் ஆனியன் 2 சாப் பண்ணி வச்சுக்கிறேன். அதை நான் இதுக்கு ஆட் பண்ணி நல்லா ஸ்டர் ஃப்ரை பண்ணிக்கொள்கிறேன். கோல்டன் ப்ரௌன் ஆக தேவையில்லை, ஜஸ்ட் டிரான்ஸ்பரண்ட் ஆகினா ஓகே தான். அதுக்கு பிறகு ஒரு க்ரீன் சில்லி கட் பண்ணி வச்சுக்கிறேன், சின்ன சின்ன பீஸாக. அதையும் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டர் ஃப்ரை பண்ணிக்கொள்வோம். இப்போ இதுக்கு நாங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கொள்வோம். ஒரு 1/4 teaspoon மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதேமாதிரி ஒரு 1/4 teaspoon மாதிரி டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து 1.5 teaspoon சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இதை நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணி நாங்கள் இதை நல்லா ஸ்டர் ஃப்ரை பண்ணிக்கொள்வோம். இப்போ இது ஸ்டர் ஃப்ரை ஆனோடனே நான் வந்து பொட்டேட்டோ, மீடியம் சைஸ் பொட்டேட்டோ 2 எடுத்துக்கிறேன். அப்படின்ற ஒரு 100 grams மை பொட்டேட்டோஸ் எடுத்துக்கிறேன். அதை நல்லா பாயில் பண்ணி சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். அதை நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆட் பண்ணி இப்போ இதை நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். உங்களுக்கு வேறு வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ண விருப்பம்னு சொல்லி சொன்னாலும் நோ ப்ராப்ளம், என்ன வெஜிடபிள் வேண்டாலும் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்து வந்து 150 grams சிக்கன் எடுத்து அதையும் நல்லா பாயில் பண்ணி அதை சின்ன சின்ன பீஸாக பிச்சு எடுத்துக்கிறேன். அதையும் நான் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். சிக்கனை நான் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக பிச்சு எடுத்தேன் வந்து ஏண்டா நல்லா கடிப்படுப்புக்குள்ளே நல்லா டேஸ்டி ஆகிக்கும். ஸோ இது இப்போ நல்லா குக்காக விரிச்சின்னா இதை இப்போ ஒரு பால்க்கு அப்படியே செப்பரேட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இதை ஒரு சைடில் வச்சுட்டு நாங்கள் எங்களோட பதர் சமோசாவை தட்டுறதுக்கு ரெடி ஆகும். இப்போ நான் இந்த டோவை வச்சு ஒரு 30 minutes மாதிரி ஆகுது. ஸோ இப்போ நான் இந்த டோவை எடுத்து டேபிள் டாப்புக்கு நான் போட்டுக்கொள்கிறேன். போட்டுட்டு இப்போ நாங்கள் இந்த டோவை அப்படியே நீட்டமாக கொள்ளணும். இதை வந்து நாங்கள் ஒரே சைஸில் ஈக்குவல் சைஸில் நாங்கள் கட் பண்ணி கொள்ளணும். அப்படி உங்களுக்கு ஈக்குவல் சைஸில் கட் பண்ண கஷ்டமாயிருந்தால் சின்ன சின்ன மார்க் போட்டு வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் இதை கட் பண்ணி கொண்டோம். இப்போ நாங்கள் என்ன செய்யணும்டா, இதை அப்படியே பால் பண்ணி
சப்பாத்தியோட சைஸ்க்கு பால்க்கு வர மாதிரி நாங்கள் எல்லா பாலையும் ஈக்குவல் சைஸில் எடுத்து நாங்கள் பால் பண்ணி ஒரு சைடில் அப்படியே வச்சுக்கொள்வோம். இப்போ இந்த மாதிரி ஈக்குவல் சைஸில் நாங்கள் பால் செஞ்சு அப்படியே வச்சுக்கொள்வோம். இப்போ நான் இந்த பால்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒரு டிஷ்க்கு அப்படியே செப்பரேட் பண்ணி அப்படியே டேபிள் டாப்லேருந்து எடுத்து நான் ஒரு ஓரமாக வச்சுக்கொள்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து டேபிள் டாப்பு கொஞ்சம் ஃப்ளாட் டஸ்ட் பண்ணிவிட்டு அதில் ஒரு பால் எடுத்து நாங்கள் கொஞ்சம் லைட்டாக தட்டிக்கொள்ளணும். இந்த மாதிரி இந்த சைஸில் நாங்கள் லைட்டாக தட்டி ஒரு பக்கத்தில் வச்சுட்டணும். அதே மாதிரி எல்லா பால்ஸையுமே எடுத்து நாங்கள் இந்த சைஸில் தட்டிக்கொள்ளணும். அதுக்கப்புறம் குக்கிங் ஆயில் கொஞ்சம் எடுத்து இந்த ப்ரஷ்ஷால் நான் அப்படியே இதுக்கு அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இப்படி ப்ரஷ் ஒன்று இல்லாட்டியும் ஒரு ஸ்பூன் அளவேண்டாலும் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கொள்ளலும். அதுக்கப்புறம் திரும்ப நான் கொஞ்சம் ஃப்ளார் டஸ்ட் பண்ணிக்கொள்கிறேன். திரும்பவும் நான் தட்டி வச்ச இன்னொரு சர்க்கிள் பீஸ் எடுத்து அப்படியே இதில் நான் வச்சுக்கொள்கிறேன். மறுபடியும் அதே மாதிரி கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். திரும்பவும் கொஞ்சம் ஃப்ளார் டஸ்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் இன்னொரு சர்க்கிள் பீஸ் எடுத்து அப்படியே அதுக்கு மேலே வச்சுக்கொள்வோம். சேம் ப்ராசஸ் இன்னொரு சர்க்கிளுக்கும் நாங்கள் செஞ்சுக்கொள்வோம். இப்போ இன்றைக்கி ஒன்றுக்கு மேலால் ஒன்று 4 சர்க்கிள் பீசஸ் வச்சுக்கிறேன். ஸோ இதை நாங்கள் இப்போ நல்லாவே தட்டிக்கொள்ளணும். எவ்வளோ பெருசாக தட்டிலுமோ அவ்வளோ பெருசாக அவ்வளோ தின்னாக தட்டிக்கொள்ளணும். இந்த லேயர்ஸ் எல்லாம் தின்னாக வர்ற மட்டுக்கு தான் சமோசா வந்து கிறிஸ்பியாக வரும். அதுக்கு பிறகு தட்டிட்டு 2 சைட்லேயும் கார்னர்ஸ் அப்படியே நாங்கள் கட் பண்ணி விட்டுடுவோம் சர்க்கிளில். அதுக்கு பிறகு இதை கணக்க டிவைட் பண்ணி கட் பண்ணிக்கொள்ளணும். எப்படியும் ஒரு 2 இன்ச் அகலத்துக்கு இதை டிவைட் பண்ணி நாங்கள் கட் பண்ணிக்கொள்ளணும். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த பீசஸை ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு நல்லா அடுக்கி கொள்ளணும். நல்லாவே தின்னாவே நாங்கள் தட்டி கொள்ளணும். ஸோ இப்போ இதை நல்லா இந்த மாதிரி அடுக்கிக்கொள்ளணும். இப்போ நாங்கள் இதை இப்படி வச்சு திரும்பவும் ஒரு 2 இன்ச்சஸ் மாதிரி பீசஸ்க்கு நாங்கள் கட் பண்ணி கொள்ளணும். சரியாக பாக்ஸ் ஷேப் பீசஸ் எங்களுக்கு அப்போ கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிக்கொள்ளணும். கட் பண்ணிவிட்டு நாங்கள் எல்லா பீசஸையுமே ஒரு ஓரமாக வச்சுக்கொள்வோம். இப்போ ஃப்ளார் டஸ்ட் பண்ணிட்டு திரும்ப அதில் ஒரு பீஸ் எடுத்து வச்சு நாங்கள் நல்லாவே தட்டிக்கொள்ளணும். இதே மாதிரி பாக்ஸ் ஷேப்புக்கு வரத்துக்கு மாதிரி 2 பக்கத்துக்கும் போட்டு தட்டிக்கொள்ளணும். இப்போ நாங்கள் செஞ்சு வச்ச கீமாவை இதில் கொஞ்சம் வைக்கணும். சரியாக மிடிலுக்கு வைங்க. சைடெல்லாம் கீமா பட்டுச்சுன்னு சொன்னால் இது சரியாக பேஸ்ட் ஆகாது. நான் வந்து ஃப்ளார் கொஞ்சம் அப்படியே நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன். அதை தான் இதுக்கு பேஸ்ட் பண்ணுறதுக்கு வைக்கிறேன். ஏன்னு சொன்னால் இதில் லேயர்ஸ் ஈக்கித்தானே, அதனால் இது நல்லா பேஸ்ட்டாகினா தான் அந்த லேயர்ஸ் எல்லாம் பிரிஞ்சு வந்து நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த பதர் சமோசாவை நாங்கள் ரெடி பண்ணி கொள்ளணும். இப்போ நான் நெக்ஸ்ட் இருக்கிற பீசஸ் எல்லாத்தையுமே இதே மாதிரி நாங்கள் தட்டி கீமாவை மிடில் வச்சு செட் பண்ணி எடுத்துக்கொள்வோம். இப்போ ஒரு கடாய்க்கு ஆயில் ஆட் பண்ணிக்கொள்ளணும். எப்படியும் ஒரு 1/2 கப் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகக்குள்ளத்தான் நாங்கள் இந்த சமோசாவை ஆட் பண்ணணும். இந்த மாதிரி சீனா சட்னின்னு சொல்லுவாங்க இதுக்கு ஸ்ரீலங்காவில். இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்திங்கன்னா நல்லாவே ஃப்ரை ஆகும். அதே மாதிரி ஆயிலும் மிச்சம் இழுக்காது.
டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கடாய் தான் நல்லா இருக்கும், ஏன்னா ஆயில் வேஸ்ட் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் சைட் வந்து நாங்கள் திருப்பி போட்டுக்கொள்ளலாம். நீங்கள் பயப்படாமல் சமோசா செய்யப்போக்குள்ள எப்படி திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுவீங்களோ அதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஸோ நல்லா ஃப்ரை ஆகட்டும். கேஸை வந்து மீடியம் லோவில் வச்சுக்கோங்க, அப்போ தான் உள்ளுக்கெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகும். இந்த மாதிரி நல்லாவே ஃப்ரை பண்ணி கொண்டா எங்களோட பதர் சமோசா சூப்பராக ரெடி ஆகிடும். லேயர்ஸாக வந்திக்கும், சூப்பராக கிறிஸ்பியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ரமஜான் ஸ்பெஷல் இஃப்தார் ரெசிபீஸில் இந்த பதர் சமோசா உங்களுக்கு பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. வரப்போகிற ரமஜானில் உங்களோட கையால் வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன சாப்பாடு செஞ்சு கொடுத்தீங்கன்னா கூட அது உங்களோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மிச்சமே ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ அதனால் ஏண்ட வரைக்கும் கடையால் வாங்காமல் உங்களால் ஏண்ட மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அது ஹெல்த்தியாகவும் மிக்கும், அவங்களுக்கு மிச்சம் ஹாப்பியாகவும் மிக்கும். இந்த பதர் சமோசா நாங்கள் பிச்சு பார்க்க போகல லேயர்ஸாக வரும், அதே மாதிரி நல்ல கிறிஸ்பியாகவும் மிக்கும். ஸோ நீங்களும் வீட்டில் ஈஸியாக செஞ்சுக்கோங்க. இந்த ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் டெய்லி கப் ஆஃப் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹேவ் அ நைஸ் டே.